வணக்கம். தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி. முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு பணி நியமனங்களில் தமிழர்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 5ஆம் தேதி முதல் வழங்கப்படும். டோக்கன் வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. ராகுல் காந்தி பாணியில் நாடு முழுவதும் நடைப்பயணத்தை தொடங்கினார் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா. தமிழகத்தில் மாற்றம் நிகழும் என சொல்லும் நட்டாவின் கருத்து பகல் கனவு என வைகோ விமர்சனம். கிராமவாசிகளை உள்ளூர் காவல் நிலையங்கள் கருணையுடன் அணுக வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரை வந்த ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு கொரோனா. விமானத்தில் வந்த 70 பயணிகளுக்கும் பரிசோதனை. மருத்துவமனைகளில் 80% ஆக்சிஜனை இருப்பு வைக்க வேண்டும். கொரோனா முன்னெச்சரிக்கையாக தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் பொது இடங்கள் திரையரங்குகளில் முகக்கவசம் கட்டாயம். டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ரோஹித் சர்மா தேர்வு. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசு அலுவலகம் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் நடப்பாண்டில் பணியாளர் தேர்வு ஆணையத்தால் பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 4.5% மட்டுமே தென்மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள் இடம்பெற்றிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். தென்மண்டலத்தில் ரயில்வே பணியிடங்களுக்கு தேர்வானவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இல்லை என்றும் இத்தகைய சமசீரற்ற பணித்தேர்வு முறை தவிர்க்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள ரயில்வே நிறுவனங்களில் பயிற்சி பெறுவோருக்கு 20% இடஒதுக்கீட்டின் கீழ் நேரடி நியமனங்களில் பிராந்திய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடையாறு பஸ் டிப்போவை 993 கோடி ரூபாய் செலவில் 9 மாடிகள் கொண்ட வணிக வளாகமாக மாற்ற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. 5.63 ஏக்கரில் உள்ள அடையாறு பஸ் டிப்போவிலிருந்து தினசரி 159 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 2 மாடிகள் கொண்ட இந்த டிப்போவில் நிர்வாக அலுவலகம், வாகன நிறுத்துமிடம், டயர் பிரிவு, பராமரிப்பு பிரிவு, உணவகம் உள்ளிட்டவை செயல்பட்டு வருகின்றன. இந்த டிப்போவுக்கு அருகில் அடையாறு மெட்ரோ ரயில் நிலையம் அமையவுள்ளது. இதனால் அடையாறு பஸ் டிப்போவை 993 கோடி ரூபாய் செலவில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய வணிக வளாகமாக மாற்ற சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. 9 மாடிகளுடன் அமையும் அந்த வணிக வளாகத்தில் திரையரங்கம், உள்ளரங்க விளையாட்டுக் கூடங்கள், கூட்ட அரங்கம் ஆகியவையும் அமையவுள்ளன. பொங்கல் தொகுப்பு விநியோகம் செய்வதற்கான டோக்கன் டிசம்பர் 30, 31, ஜனவரி 2, 3, 4 ஆகிய 5 நாட்கள் வழங்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார். வருகிற 30, 31 அதேபோல 2, 3, 4 ஆகிய 5 தினங்களில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் அட்டைதாரர்கள், குடும்ப அட்டைதாரர்கள் எந்தெந்த தேதிகளில் அவர்கள் பொங்கல் தொகுப்புகளை பெற்றுக்கொள்வது என்று அவர்களுக்கு அடையாள அட்டைகள், அதாவது டோக்கன் வழங்க இருக்கிறது. அதாவது மாற்றுத்திறனாளிகள் எல்லா நியாய விலைக் கடைகளிலையும் போய் வாங்கிறதுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்று ரேம்பர் சிஸ்டம் முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது அதை அறிவித்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். புதிய கடைகளையும் பண்ணுறோம், இருக்கிற கடைகள்லையும் அதை பண்ணிட்டு இருக்கிறோம். பொங்கல் பண்டிகைக்கு விவசாயிகளிடமிருந்து கரும்பை கொள்முதல் செய்து தமிழக அரசு மக்களுக்கு தர வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். ஒரே ஒரு பண்டிகை, அதுக்கு 1 கிலோ அரிசி வாங்க வைக்கலாம நிற்கிறீங்களேங்கும் போது வயிறு எரியுமா இல்லையா? ஒரு தமிழ் மகனா உங்களுக்கு அவமானமாக இருக்கா இல்லையா? அப்போ அந்த நிர்வாகத்தை எப்படி சொல்றீங்க? அதுதான் வலிக்குது. இப்போ நீங்கள் அப்போ நீதிமன்றத்துக்கு சொல்லுதுன்னா கொடுத்து தொலைறில 40,000 ஏக்கரில் கரும்பை போட்டு காத்திருக்கான், நீ வாங்கி விநியோகம் பண்ணுவாயின்னு. இப்போ நீ கரும்பு இல்லைன்ட்ட, இப்போ அவன் என்ன பண்ணுறது? அவனே கடி சாப்பிட்டு படுத்துறதா? அதுக்காக சொல்லுது நீதிமன்றம். ஆமாம், கொடுங்க கொடுங்க, இலவசமாக தானே கொடுக்குறீங்க. இலவசமாக ஸ்டாலின் பரம்பரை சொத்தா இல்லை யாரோட சொத்து? இலவசம் யார் காசு? என் காசு எடுத்து கொடுக்குறதுக்கு எதுக்கு நீ இலவசம் பேசுகிற? அப்படி பேசக்கூடாதுல்ல நீங்கள்.
குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்ட வாரிசு அரசியலை ஒழிக்க பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டுமென அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூர் மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள மைதானத்தில் பாஜக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதில் பேசிய ஜே.பி. நட்டா, இந்தியாவில் வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்ட பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். M stands for money swindling and K stands for Katta Panchayat. लूट सको तो लूट, जितनी मर्जी उतनी लूट. Take out as much as you can, squeeze as much as you can. They have got nothing to do with the people of Tamil Nadu. We are there who have come here to serve you. They are there to ruin you. தமிழகத்தில் மாற்றம் நிகழும் என சொல்லும் ஜே.பி. நட்டாவின் கருத்து பகல் கனவு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அவர் பட்ட பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஒரு காலம் அது நடக்காது. தமிழ்நாட்டிலே அவர்கள் கால் ஊன்ற முடியாது. நட்டா சொல்லுவது போல நடக்காது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான அதே கூட்டணி மீண்டும் வெற்றி பெறும். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து சேலம் மாவட்டம் சூரமங்கலம் பகுதி செயலாளர், அம்மாபேட்டை பகுதி செயலாளர், கொண்டாலம்பட்டி பகுதி செயலாளர் மற்றும் அவர்கள் தலைமையிலான தொண்டர்கள் ஓபிஎஸ் அணியில் இணைந்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி, அதிமுக சார்பில் கூட்டப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒரு கண்துடைப்பு கூட்டம் என்றார். மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியால் பணம் கொடுத்து வரவழைக்கப்பட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவின் அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் நடைபெறவுள்ள கூட்டத்தில் திமுகவின் இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி உள்ளிட்ட 23 அணிகளின் நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். கூட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை நிர்வாகிகளுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வழங்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரை வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏர்லங்கா விமானத்தில் சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரை வந்த பயணிகளிடமிருந்து கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. அதில் விருதுநகர் மாவட்டம் இலந்தை குளத்தைச் சேர்ந்த தாய் மற்றும் மகளுக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் இருவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஏர்லங்கா விமானத்தில் வந்த 70 பயணிகளுக்கும் கொரோனா பரிசோதனை செய்ய சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. தாய் மகளிடம் கண்டறியப்பட்ட கொரோனா BF7 வகையைச் சேர்ந்ததா என அறிய மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கொரோனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆக்ஸிஜன் இருப்பு வைக்கும் டாங்கிகளில் 80% வரை நிரப்பி வைத்திட சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. அதில் தமிழ்நாட்டில் 1546 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் சேமித்து வைக்க வசதியுள்ளதாகவும் இதில் 80% நிரப்பி வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் 162 திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் பிளான்ட்டுகள் உள்ளதாகவும் 175 PSA ஆக்ஸிஜன் பிளான்ட்டுகள் அரசு மருத்துவமனைகளிலும் 85 PSA ஆக்ஸிஜன் பிளான்ட்டுகள் தனியார் மருத்துவமனைகளில் உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 486 மெட்ரிக் டன் ஆக்ஸிஜன் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்றும் தற்போது தினமும் 60 முதல் 65 மெட்ரிக் டன் மட்டுமே தினமும் தேவைப்படுகிறது என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வகை கொரோனா பரவல் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலத்தில் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், பொது இடங்கள், கடற்கரை சாலை, பூங்காக்கள் மற்றும் திரையரங்குகளில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து சமூக விலகலை கடைபிடிக்க வேண்டும் என்றும், புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நள்ளிரவு 1 மணிக்கு மேல் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் கட்டாய முகக்கவசம் அணிவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளது. கிராமவாசிகளை உள்ளூர் காவல் நிலையங்கள் கருணையுடன் அணுக வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் தேசிய அகாடமியில் காவல் பணி பயிற்சி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் ஒற்றுமையை பாதுகாப்பதில் காவல்துறை முக்கிய பங்காற்றி வருகிறது என்றார். கடைநிலையில் உள்ள காவலர் வரை அனைவரும் பொறுப்புணர்வுடன் அர்ப்பணிப்புடனும் செயலாற்ற வேண்டும். தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் ஏழை கிராமவாசிகளை
உள்ளூர் காவல் நிலையங்கள் கருணையுடன் அணுகுவதை காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அந்த வகையில் காவல்துறையின் செயல்பாடு அமைய வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தினார். ஆதார் எண்ணை போல் தமிழக அரசால் தனி எண் உருவாக்கத்திற்கான டெண்டர் விடும் பணி ஆரம்ப நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஆதார் எண் வழங்கியிருப்பது போல தமிழக அரசு மக்கள் ஐடி என்ற எண்ணை வழங்க திட்டமிட்டிருக்கிறது. மாநில அரசின் மூலம் அறிவிக்கப்படும் பல்வேறு திட்டங்களை இந்த ஐடி எண் மூலம் ஒருங்கிணைக்கவும் செயல்படுத்தவும் அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இதற்கான பணியை மேற்கொண்டு வருகிறது. இத்திட்டத்தை செயல்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மக்கள் ஐடி தயாரிக்க மென்பொருள் தயாரிக்கும் பணி ஆரம்ப நிலையில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு மட்டுமே அரசு கல்லூரியில் இடம் வழங்கப்படும் என சட்டம் இயற்றினால் தானாகவே அரசு பள்ளி தரம் உயர்ந்துவிடும் என இயக்குநர் தங்கர் பச்சான் தெரிவித்துள்ளார். இந்த பள்ளியை காப்பாற்றுறதுங்கிறது பணம் கொடுத்தா ஒரு நல்ல தரமான மேசை, தரமான நாற்காலி, விளையாட்டு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்தாலும் தரமாக ஆகிடாது. யார் யாரெல்லாம் அரசு பள்ளியில் படிக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அரசு கல்லூரியில் படிக்க முடியும், முதலிடம் அவங்களுக்கு தான் அறிவிக்க சொல்லுங்கள். தானாகவே தரம் உயர்ந்துடும். அரசு பள்ளிகள் மேலே நம்பிக்கை போயிட்டது. அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் ₹1 சம்பளம் வாங்குகிற ஊழியர்களிலிருந்து அவர்களுடைய எந்த அரசு ஊழியர்களாக இருந்தாலும் அது சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஆளுநர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், காவல்துறையில் இருக்கிற உயர் பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய பிள்ளைகளை, அவங்களுடைய தலைமுறையினரை, உறவினர்களை அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற சட்டத்தை ஏற்றுனா வேலை முடிஞ்சு போச்சு. இயக்குநர் ப. ரஞ்சித்தின் முன்னெடுப்பில் மார்கழியில் மக்கள் இசை நிகழ்ச்சி சென்னையில் புதன்கிழமை தொடங்குகிறது. சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள முத்தா வெங்கட சுப்பா ராவ் அரங்கில் தொடங்கும் இந்த நிகழ்ச்சியின் முதல் நாளில் நாட்டுப்புற மற்றும் பழங்குடியினர் பாடல்கள் அரங்கேற்றம் செய்யப்படுகிறது. 30ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஹிப்ஹாப் பாடல்கள், கானா பாடல்கள் இடம்பெறும் எனவும் இதில் சமூக செயற்பாட்டாளர்கள், திரைப்பிரபலங்கள் பங்கேற்பாளர்கள் எனவும் கூறப்பட்டிருக்கிறது. குன்னூரில் குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்டுவதில் மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக தொய்வு ஏற்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 12 நாட்களாக முகாமிட்டுள்ள காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதியிலும் தேயிலை தோட்டங்களிலும் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் மழை மற்றும் மேகமூட்டம் காரணமாக வனத்துறையினரால் யானைகளை சரியாக கண்காணிக்க முடியாததால் அவற்றை விரட்டும் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மாமல்லபுரம் நாட்டிய விழாவின் 5ஆம் நாளில் நடைபெற்ற மயிலாட்டம், காவடியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை மக்கள் கண்டு ரசித்தனர். ஆண்டுதோறும் சுற்றுலாத்துறை சார்பில் 1 மாதம் நாட்டிய விழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான நாட்டிய விழா கடந்த 23ஆம் தேதி தொடங்கியது. ஜனவரி 12ஆம் தேதி வரை இந்த விழா நடைபெறவுள்ளது. இந்நிலையில் 5ஆம் நாள் நிகழ்ச்சியில் மயிலாட்டம், காவடியாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் மக்கள் அதனை கண்டு ரசித்தனர். T20 அணிக்கு ஹர்திக் பாண்டியாவும் ஒருநாள் அணிக்கு ரோஹித் சர்மாவும் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 T20 மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடர்களில் விளையாட உள்ளது. இந்நிலையில் இந்த போட்டியில் பங்கேற்கும் இந்திய வீரர்களின் பட்டியலினை BCCI வெளியிட்டுள்ளது. வரும் ஜனவரி 3ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள T20 தொடரில் ரோஹித் சர்மா, KL ராகுல் மற்றும் விராட் கோலிக்கு ஓய்வு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்திய அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியாவும் துணை கேப்டனாக சூரியகுமார் யாதவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதேபோல ஒருநாள் தொடருக்கான இந்திய அணிக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவும் ஹர்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்த தொடரில் ஷிகர் தவானுக்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசு பணி நியமனங்களில் தமிழர்களுக்கான வாய்ப்புகளை உறுதி செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம். ரேஷன் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 5ஆம் தேதி முதல் வழங்கப்படும். டோக்கன் வரும் 30ஆம் தேதி முதல் ஜனவரி 4ஆம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என அறிவிப்பு. ராகுல் காந்தி பாணியில் நாடு முழுவதும் நடைப்பயணத்தை தொடங்கினார் பாஜக தலைவர் JP நட்டா. தமிழகத்தில் மாற்றம் நிகழும் என சொல்லும் நட்டாவின் கருத்து பகல் கனவு என வைகோ விமர்சனம்.
கிராமவாசிகளை உள்ளூர் காவல் நிலையங்கள் கருணையுடன் அணுக வேண்டும். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். சீனாவிலிருந்து இலங்கை வழியாக மதுரை வந்த ஸ்ரீவில்லிபுத்தூரைச் சேர்ந்த 2 பெண்களுக்கு கொரோனா. விமானத்தில் வந்த 70 பயணிகளுக்கும் பரிசோதனை. மருத்துவமனைகளில் 80% ஆக்சிஜனை இருப்பு வைக்க வேண்டும். கொரோனா முன்னெச்சரிக்கையாக தமிழக சுகாதாரத்துறை அறிவிப்பு. புதுச்சேரியில் பொது இடங்கள், திரையரங்குகளில் முகக்கவசம் கட்டாயம். டிசம்பர் 31ஆம் தேதி நள்ளிரவு 1 மணிக்கு மேல் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு தடை. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரில் விளையாடும் இந்திய அணி அறிவிப்பு. கேப்டனாக ரோஹித் சர்மா தேர்வு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.